பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அமெரிக்கா தேசத்திலே நயாகரா நீர்வீழ்ச்சியை கடக்கும்படியாக ஒரு மனிதன் இரண்டு பக்கமும் கம்புகளை நட்டு ஒரு கயிறுகளை கடந்து நான் அந்த பக்கம் நான் செல்வேன் என்று சொல்லி அறிவித்து அந்த நாளில் அவன் கடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த ஒரு கோலை எடுத்து தன் கையிலே பிடித்து கொண்டு அவன் அதை பேலன்ஸ் செய்து அவன் கிராஸ் செய்து கடந்து சென்றான். இப்படி செல்லும்போது எல்லா மக்களும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது அவன் அறிவிக்கிறான், அடுத்ததாக என்னோடு என் முதுகிலை யாராவது ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு நான் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி. அது மிக அதிக உயரம், அது ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த இடத்தை பார்த்து பயந்து மக்கள் யாரும் முன் வரவில்லை. அவன் மீண்டும் அறிவிக்கிறான், என்னோடு கூட வருகிற மக்களை நான் யாராவது ஒருவர் வாங்க, நான் அந்த பக்கம் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி, என் முதுகிலை ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கேட்டு சிறிது நேரம் கழித்து ஒருவர் தயங்கி முன் வந்து தான் வருகிறேன் என்று சொல்லி முன் வந்தார். ஓகே, அவரும் சந்தோஷமாக தன்னுடைய முதுகிலை அவரை ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றிக்கொண்டு நல்லபடியாக சென்று கொண்டிருந்தார். போகும் வழியிலே பாதி தூரத்திலே அவர் பயத்தினாலே கீழே, அந்த உயரத்திலிருந்து கீழே பார்த்து பயத்தினாலே அவர் அந்த அந்த கயிறு ஆட ஆரம்பித்தது. உடனே அவர் அந்த நபரை பார்த்து முதுகிலை ஏறிய நபரை பார்த்து சொன்னார், நீங்கள் முழுமையாக என்னை நம்புங்கள், முழுமையாக என்னை பிடித்து கொள்ளுங்கள், ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லும்போது அவரை இறுக முதுகிலை பற்றி கொண்ட போது அவர் அந்த இடத்தை கடந்து அந்த பக்கம் மறுபக்கம் நல்லபடியாக போய் சேரும்படியாக அந்த நிகழ்ச்சி முடிகிறது. இப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே பேதுருவை போல பேதுரு ஜலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறதை பார்த்து, நானும் உம்மிடத்திலே நடந்து வருகிறேன் என்று சொல்லி கேட்டான். அவன் இறங்கி நடந்தான் பேதுரு படவை விட்டு. ஆனால் சிறிது நேரத்தில் அவனை சுற்றி அடிக்கிற காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது 30ஆம் வசனத்தில். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு 31ஆம் வசனத்தில் சொல்கிறார், கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த வாழ்க்கை என்னும் இந்த காரியத்திலே நடந்து செல்லும்போது நமக்கு சுற்றி அடிக்கிற பலமான காற்றை பார்த்து பயந்து செல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? நான் தான் உன்னை தூக்கி சுமந்து செல்லுகிறேன், நீ பயப்படாதே, நீ சந்தேகப்படாதே, அவிசுவாசத்தை எடுத்து போடு, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் சோதனைகளை நான் அறிவேன், எல்லாவற்றையும் உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளும் ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தின் மூலமாக. காட் பிளஸ்.